என்ன அக்கிரமம் பண்ணாலும் ரெட் கார்டு தர மாட்டீங்க. குழந்தை பெத்தீங்க. இப்படி ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு யார் அவ்வளவு ஓட்டு போட்டு காப்பாத்துறாங்கன்னு தெரியல. நடத்துற டாஸ்க்லயும் சரி ஹோஸ்ட்லயும் சரி ஃபேவரிசம் பாக்குறது பச்சையா தெரியுது. பின்ன யாருக்காக என்ன ஷோயா நடத்துறீங்க? இந்த குச்சி ஐஸ் வைக்கா போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? நேத்து பாரு பண்ண ஒரு விஷயம் ஆஸ் ஆடியன்ஸை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்து இருந்த ஒரே சாட்டிஸ்பாக்சன் திவ்யாங்கிற கண்டஸ்டன்ட் நமக்கு தோணுனதை பேசி பார்வை வச்சு செஞ்சதுதான். ஆமா அவ பொண்ணே இல்ல என் தேவதை. இவ யார் கூட எல்லாம் செயல்றாளோ அவங்க எல்லாத்தையும் திருக்கி விட்டு அவங்கள வழிகட்டாக்குறதே இவரோட வேலை. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. நேத்து ஏதோ சாண்ட்ராவை தள்ளி விட்டது கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்ன பாரு இன்னைக்கு அவங்க பேசின வேர்ட்ஸ்க்கு தான் பண்ணன்னு சொல்றாங்க. நீங்களும் ஸ்கோர் வச்சு தானே சாண்ட்ராவை தட்டி இது பண்ணிக்கிட்டீங்க. அப்படிலாம் கிடையாது, அது வந்து வேற அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு ஆப்வியஸ்லி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குனு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலங்காத்தால உட்காந்து அழுக வேண்டியது. அழுகுற இந்த ஷோக்கே நான் வந்திருக்க கூடாது, உன் கூட நான் பழகி இருந்திருக்கவே கூடாது, என்னென்னலாம் பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்குடா. ஆஸ்கார் அவார்டு கூட ஜம்ப்